ஒலிம்பிக் தடங்கள். கிபி 776 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்க நாட்டின் ஒலிம்பியா என்ற இடத்தில் நடத்தப்பட்ட போட்டிகளின் தொன்மை நினைவாகவே ஒலிம்பிக் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கிரேக்கத்தின் ஒலிம்பியாவில் நடத்தப்பட்ட போட்டிகளை போன்று பல்வேறு நாடுகள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினாலும் வரையறுக்கப்பட்ட முதல் ஒலிம்பிக் போட்டிகள், அதாவது நவீன ஒலிம்பிக், 1896 ஆண்டு கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரில் நடத்தப்பட்டது. 1896 நடந்த முதல் ஒலிம்பிக்கில் முதல் இடம்பெற்ற வீரருக்கு மட்டுமே பதக்கம் வழங்கப்பட்டது. அதற்கடுத்து வந்த ஒலிம்பிக் போட்டிகளில்தான் முதல் 3 இடங்களில் வருபவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கும் நடைமுறை வந்தது. ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். கிபி 776 ஆண்டுக்கு முன்னர் கிரேக்க நாட்டின் ஒலிம்பியா என்ற இடத்தில் நடத்தப்பட்ட போட்டிகளின் நினைவாக ஒலிம்பிக் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கிரேக்கத்தின் ஒலிம்பியாவில் நடத்தப்பட்ட போட்டிகளை போன்று பல்வேறு நாடுகள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினாலும் அதிகாரப்பூர்வ முதல் ஒலிம்பிக் போட்டிகள் 1896 ஆண்டு கிரேக்க நாட்டின் ஏதென்ஸ் நகரில் நடத்தப்பட்டது. 1896 நடைபெற்ற முதல் ஒலிம்பிக்கில் முதல் இடம் பெற்ற வீரருக்கு மட்டுமே பதக்கம் வழங்கப்பட்டது. அதற்கு அடுத்து வந்த போட்டிகளில்தான் முதல் 3 இடங்களை பெறுபவர்களுக்கு தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்கள் வழங்கும் நடைமுறை வந்தது. ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற புகழுக்கு சொந்தக்காரர் கர்ணம் மல்லேஸ்வரி ஆவார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தை சேர்ந்த கர்ணம் மல்லேஸ்வரி 2000 ஆண்டு சிட்னி ஒலிம்பிக்கில் 69 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் வெண்கலம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக்கில் இந்திய வீராங்கனைகள் இதுவரை 7 பேர் பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். கர்ணம் மல்லேஸ்வரி, சாய்னா நேவால், மேரி கோம், சாக்ஷி மாலிக், மீராபாய் சானு, லோவ்லினா போர்கோஹென் ஆகியோர் தலா 1 முறையும், PV சிந்து 2 முறையும் ஒலிம்பிக் பதக்கம் வென்றுள்ளனர். ஒலிம்பிக் தடங்கள். ஒலிம்பிக் தடங்கள். 1936 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில்தான் முதலில் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹிட்லர் தனது ஆட்சியின் கீழ் இருக்கும் நிலப்பரப்பை உலகுக்கு காட்டும் ஒரு தந்திர முயற்சியாகவே ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்தை திட்டமிட்டு கொண்டு வந்தார். ஒலிம்பிக் தடங்கள்.